நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். வளசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். எடுத்து கொடுத்திருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இவர் பிஜேபியில இருந்து பிரிஞ்சு சென்றிருக்காரு. இவர் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். வீர ராகவ ரெட்டி அதான் ஒரு பேரு. அவரு கடந்த 21 தேர்தலில் 2 தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. 71 வாக்கு வாங்கியிருக்காரு. அவரு எரிகாற்று உருளை சின்னத்துல, சிலிண்டர் சின்னத்துல. இப்ப எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட இந்த பாதிப்புக்கு மக்களோடு நின்றுட்டேன். அதை கவனிக்கல. 6 மாசத்துக்குள்ள அந்த சின்னத்தை கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்கு தேர்தல் ஆணையத்தில். அப்ப நான் அதுக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு. அவசரமா அது அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன வரும்? மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல. மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது, இப்ப எத்தனையோ கட்சிகளுக்கு இன்னும் சின்ன ஒதுக்கல. அண்ணன் வைக்கோல இப்பதான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்கறாங்க. அண்ணன் திருமாவளவன். அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத போது படக்குன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது விவசாயின்னு நான் வச்ச பேரு, அது கண்ணா கிசான். அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்துலன்னு தெரியாது. அப்ப அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ இதுல இன்னும் நுட்பமா பாருங்க. அவரு இந்திய கட்சியா ஒரு நேஷனல் பார்ட்டியா பதிவு பண்ணிருக்காருன்றாங்க. பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்ப நானு நீங்க ரிஜிஸ்டர் பார்ட்டி தான், ரெகக்னைஸ்டு பார்ட்டி இல்லைங்கிற. அவன் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான். அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த? கர்நாடகால நிக்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று உருளை தான் வாங்கி, சிலிண்டர் தான் வாங்கியிருக்கு. அப்படி ஆந்திராவில நிக்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர், கேஸ் ஸ்டவ், அது வாங்கியிருக்கு. அப்படி ஒரு கட்சிக்கு 3 சின்னம் எப்படி கொடுத்த? இது எந்த விதியில இருக்கு? கேட்டா முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க. முதல்ல வந்தா வாங்கி வை மனுவை. நாங்க விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கல. கேட்கறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்தவனு கொடு. அதான தர்மம், அதான அறம். நான் 6 தேர்தல் போட்டிட்டு இருக்கேன். சட்டசபை, பிறகு உள்ளாட்சியில 2 கட்ட போறோம். இது இடைத்தேர்தல், பை எலெக்ஷன், லோக்கல் பாடி, எல்லாத்திலயும் நான் போட்டிட்டு இருக்கேன். பாராளுமன்றம் எல்லாத்திலயும் போட்டு, நாடாளுமன்றம் போட்டிட்டு இருக்கேன். 7 விழுக்காடு தொட்டிருக்கேன். நீ 8 விழுக்காடுக்கு மேல போனாதான் ரெகக்னைஸ்ங்கிற. நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற. நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பல, ஏன் தூக்குன? நான் எளிய பிள்ளைகள் நாங்க போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொருத்தண்ட கொடுக்குறேன். நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க. அவன் போட்டியிட மாட்டான். அந்த சின்னத்துல போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் 100-200 ஓட்டுக்கு மேல போக மாட்டான். ஏன் கொடுக்குறப்போ? என்னை சிதைக்கணும், என் வாக்கு விழுக்காட்ட குறைக்கணும் தானே நீங்க பண்றீங்க. அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையா? இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? கர்நாடகாவில் இருக்கவங்க தலைவர் PL சந்தோஷுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு? ஏன் குஜராத்தில் கொடுக்கல? 1/2 கிலோமீட்டருக்கு கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்ல, கடிதத்தாள் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? சின்னத்தை விடு, நியாயத்தை பேசு. ஏன் கொடுத்த நீ? இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கல. அதுக்கு எதுக்கு அவனுக்கு எதுக்கு சின்னம்? எதுக்கு சின்னம்? எது கொடுத்தீங்க? இவ்வளவு கேள்வி இருக்கு பாருங்க. வரி கட்டணுங்கிறீங்க, டாக்ஸ் காட்டியிருக்கணும். நாங்க 3 முறை எல்லா தேர்தலுக்கும் நாங்க காட்டியிருக்கோம், கணக்கு காட்டியிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம். அவர் பொதுக்குழு கூட்டியிருக்காரா, அவர் காட்டியிருக்காரா, நிர்வாகி காட்டியிருக்காரா, இல்ல வரி கட்டியிருக்காரா? ஒன்னும் இல்லாதவருக்கு எதுக்கு இந்த சின்னத்தை எடுத்து கொடுக்கணும்? எப்படி? இது அநீதி. இதை விட்டுட்டு இங்க இருக்கிற நீங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சின்னத்தை கூட காப்பாற்ற முடியல ஒரு எப்படி நாட்டு. முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமரை சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன். எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்துல இருந்து தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த? ஒரு தேர்தல் நிக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த? நான் கேட்ட போது மயில அது தேசிய பறவை, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒன்னு தேசிய மலரா இதை வை, சின்னத்தை எடு. இல்ல சின்னமா அவருக்கு கொடு, தேசிய மலரா வேற வை. ரோஜா, மல்லிகை, கனகாம்பரம், ஏதோ ஒன்ன வை, காலிஃபிளவரை கூட வை. ஆனா நீ எடு. இது அநீதியா இல்ல? நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது? இதான் ஜனநாயகமா? ஒரு சின்ன பைய ஒண்ணு கிடையாது. திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி? அதிமுக எவ்வளவு? பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சிய 100 ஆண்டத்தோட போது எவனோ ஆரம்பிச்சவன், எவனோ உருவாக்குனவன். தம்பி, இந்த கட்சி நானே மண்ணு மிதிச்சு, நானே மண்ணை குலைச்சு, செங்கல் வச்சு அறுத்து நானா கட்டுற கட்டடம். இது அப்படி கிடையாது.
நீ கூட்டணி தேடி அலையிறீங்க, அவர் கூட்டணி தேடி அலைகிறாரு, இவர் கூட்டணி தேடி அலைய. தமிழ்நாட்டில் ஒரே கட்சி பெரிய கட்சி நான் தான். 40 தொகுதியிலையும் போட்டிடுறேன், 234 போட்டிடுறேன். அதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க. அல்லாடுறீல மக்களை சந்திக்கிறதுக்கு, மக்களை போய் மக்களை நம்பி நிக்க ஒருத்தருக்கு துணிவு இல்லை. இன்னும் யாரு எந்த பக்கம் போறான்னே தெரியல. நோட்டு பேரன், சீட்டு பேரன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், ஐயா விஜயகாந்த். அவர் 234 போட்டாரு பாராளுமன்றத்தில், 40 தொகுதியில் போட்டார். அதுக்கப்புறம் நான் தான். இதுக்கு முன்னாடி அம்மா ஜெயலலிதா போட்டாங்க 2014. வேற யாருக்கு துணிவு இருக்கு கேட்டா என்னை அதர்ஸ். இவருக்கு 18, இவருக்கு 22, அவருக்கு 42, 38 விழுக்காடு இதர கட்சிகள். இதர கட்சி எவன்? என்ன என் பேரையும் என் கட்சி பேரையும் சொல்றதுக்கு அவ்வளவு தீண்டாமை இருக்கு உங்களுக்கு, அவ்வளவு வெறுப்பு இருக்கு. கேட்டா ஒருத்தர் இல்ல, ஒரு நல்ல கட்சியே வரல, நல்ல அரசியல் வர விடணும் இல்லையா? விடணும்ல. வந்து நிக்கிறான், சண்டை போடுறான், போராடுறான்னு. இந்த கட்சிகள் 3 பாரு, தனிச்சு நிக்கிற ஒருத்தனையும் பாரு. நான் யாரு? அண்ணாமலையா கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ஒரு தடவை சொல்லுங்க. சீமா நிக்கிற இடத்துல நிக்க முடியுமான்னு கேளுங்க. அப்ப நீ ஆண் மகன் நில்லு, நிச்சிங்க சொல்லு பாப்போம். எடப்பாடி நிக்க சொல்லுங்க, இல்ல ஸ்டாலின் சொல்லுங்க பாப்போம். இது நான் என் கட்சி, நான் இப்ப அவரே பேசி பேட்டி கொடுக்கிறாரு சகோதரர் அண்ணாமலை அவர்கள். வந்து ஏங்க அதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க. தமிழிசை நிக்கிறாங்களா, நிர்மலா சீதாராமன் நிக்கிறாங்களா, அண்ணாமலை நிக்கிறாரா தெரியாது. யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கணும். அப்புறம் நீங்க தலைவர்ன்றீங்க. இங்க எந்த இடத்துல யார் நிக்கணும் நான் முடிவு எடுப்பேன். ஏன்னா என் கட்சி, அது உங்க கட்சி இல்ல. உங்க முதலாளி வேற எங்கே இருக்காரு. நீங்க ஒரு மேனேஜர், தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஸ்திரி. அதுக்குள்ள அது இதுன்னு சின்னத்தை எடுத்துட்டா எங்க ஊர்ல சொல்லுவான், சீ பொழிச்சுட்டா கல்யாணம் நின்றுமான்னு. 5-6 தாலியை கட்டி விட்டுருவாங்க. நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க. சின்னத்தை எடுத்துரு. எனக்கு எந்த கழுதை கொடுப்பியா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொடுப்பியா, குண்டூசி கொடுப்பியா? அது ஒரு நீதிபதி கிட்ட பேச்சு இல்லையே. நான் சோசியம் கேட்டு வரலையே, நீதி கேட்டு தான் வந்திருக்கேன் தம்பி. அவரே ஒரு பார்ட்டி, அவரே ஒருத்தர சேர்த்திருக்கு அந்த வீர ரெட்டி. அவரை ஏன் அவரு அழைக்கல? அவர் சொல்றாரு, நான் இந்த சின்னமே கேட்கலங்க, அவங்களா கொடுத்தாங்கன்னு சொல்றாருல. அதை ஒரு தடவை சொல்லுவார்ல. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். கரும்பு விவசாயி சின்னம் தனக்கு கிடைக்காததற்கு என்ன காரணம் என்று அவர் விளக்கமாக கூறியிருக்கிறார். இது நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதத்தை குறைக்க நடைபெறும் சதி. தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக நடந்திருக்கிறது. வேறு ஒரு கட்சிக்கு அவசரமாக கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள் என்று அவர் குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளை பார்க்கலாம். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.